காசு அடிக்க நினைக்கிறதே தவிர மக்களுக்கு எந்த காரியமும் செஞ்சு கொடுக்க நினைக்காத தமிழ்நாடு அரசுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். சும்மா காலையில் எழுந்திரிச்சு ஒரு பத்திரிகைக்கு போஸ்ட் கொடுக்கறது, அந்த அன்னைக்கு போய் அவங்க பாட்டுக்கு வசூலை பார்க்குறது, இந்த வேலை தான் நடக்குது. நெல்லை மாநகராட்சிக்கு அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி மாநகராட்சி 39வது வார்டு பகுதியில பாதாள சாக்கடையில இருந்து நீர் வெளியேறி மக்கள் வசிக்கும் பகுதியில ஓடுது. இதனால துர்நாற்றம் வீசுவதோட நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு. இத நெல்லை மாநகராட்சி அதிகாரிகள் யாருமே கண்டுக்கல. மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டுக்கு திமுக அரசுதான் காரணம். திமுக அரசு காசு அடிக்கிறதுல மட்டும்தான் குறியா இருக்கு. மக்களுக்காக எதுவுமே திமுக அரசு பண்ணல அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. நெல்லை மாநகராட்சி மேயர், துணை மேயர் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க போல. இப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்காம அலட்சியமா செயல்படும் நெல்லை மாநகராட்சிக்கு அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு.